போற்றுதலுக்குரிய வழக்கறிஞர் அருமை நண்பர் கிருஷ்ணராஜ் அவர்களே, விழா நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வரவேற்புரையாற்றியிருக்கிற அன்பு தம்பி வழக்கறிஞர் ராஜம் எம்பி நாதன் அவர்களே, விழாவிலே கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கியிருக்கிற நான் பெரிதும் மதிக்கிற பேராசிரியர் ராமசாமி அவர்களே, அன்புக்குரிய என்னுடைய பதிப்பாளர் கௌரா ராஜசேகரன் அவர்களே, வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கிற அன்பு நண்பர் சிவாஜி அவர்களே, அண்ணன் சுப்பையா அவர்களே, அன்புக்குரிய ஸ்ரீதர் அவர்களே, சேலம் சந்திரசேகர் அவர்களே, அன்புக்குரிய போற்றுதலுக்குரிய ஆட்சியர் செல்லமுத்து ஐஏஎஸ் அவர்களே, எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பாய் எங்க ஊர்ல இருந்து வந்து என்ன பாராட்டி இருக்கிற பேராசிரியர் சிற்சபேசன் அவர்களே, அவர் கடைசியா பேசும்போது சொல்லிட்டு போயிட்டாரு, சாப்பாடு ரெடியா இருக்குல்லன்னு கேட்டார். நான் இனிமே உங்களை சோதிக்க விரும்பல. நீங்கள் பேசிய பேச்சுக்கள் எனக்கு உற்சாகமூட்டுவதாக இருக்கின்றன. பல நண்பர்கள் கேட்கிறாங்க, எனக்கு ஸ்ட்ரென்த்தே நண்பர்கள் தான். என் வீட்டில் கோச்சுக்கு போற அடுத்து என்னுடைய மனைவி. ஏன்னா நான் நண்பர்களை பெரிதும் மதிக்கிறவன். எனக்கு பல உயர்வுகள் வந்தது கூட என்னுடைய நண்பர்களால் தான் வந்தது. அதை நான் மறக்கவோ முடியாது. எந்த நேரம் பார்த்தாலும் வீட்டிலே இருந்து காரியம் மாற்றுவதை விட நண்பர்களோடு இருந்து காரியம் மாற்றுவது எனக்கு பிடித்த ஒரு விஷயம். அதனால்தான் நான் இருக்கும் இடத்தில் நண்பர்கள் அதிகமாக இருப்பார்கள், அல்லது அவர்கள் இருக்கும் இடத்தில் நான் இருப்பேன். அதை விட பேராசிரியர் சொன்னது போல என்னுடைய நண்பர்கள் எல்லாம் அறிவார்ந்த நண்பர்கள். ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டோம்னா பல விஷயத்துக்கு இடையில அதை பேசுவோம், தீர்க்கமா பேசுவோம். அது சரவணன் நம்மளோட நண்பர் இருக்காரு, ஒரு சப்ஜெக்ட் சொன்னாருன்னா சரித்திர வரலாறுன்னு அவர் பேசுவாரு, இலக்கியம்னா ராஜன் பேசுவார், சிவாஜி எல்லாத்துக்கும் மேல ரொம்ப விஷயத்தை அவர் விடவே இல்லை, பேசவே இல்லை. அப்படி இந்த அருமையான நண்பர்கள் எனக்கு கிடைத்திருக்கிறார்கள். அது பொழுதுபோக்கு நண்பர்கள் என்றால் பொழுதுபோக்கு என்பதை உடைத்தெறியக்கூடிய பட்டாளம் இவருடைய பட்டாளம். ஏதோ சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் நண்பர்கள் என்று ஒரு வழக்கம் இருக்கிறது. அதையெல்லாம் உடைத்தெறியக்கூடிய, எல்லாவற்றிலும் பங்கு பெறக்கூடிய நண்பர்கள் தான் என்னுடைய நண்பர்கள். நான் கூட சொன்னேன், தேவகோட்டையில் ஒரு மாசமா இதே வேலையா போச்சு. எங்க வீட்டில் சொல்லுவா, உங்களுக்கு புகழ் போதை வந்துருச்சா இல்ல தேவகோட்டையில் உள்ளவங்க பூரா விழா எடுக்கணுங்கிற கட்டாயம் வந்துருச்சான்னு. அரிமா சங்கம், ரோட்டரி சங்கம், யுனைடெட் கிளப், நகரத்தார் சார்பில் இப்படி பல அமைப்புகள் இருந்து ஏறத்தாழ ஒரு 2 மாசமா பாத்தீங்கன்னா தேவகோட்டையில என் கட்ட விட்டும் போஸ்டர் இல்லாத இடமே இருக்காது. பிளக்ஸ் போர்டு இங்க பார்த்தாலும் மூளைக்கு மூளை இருக்கு, வக்கீல் எங்க பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாருன்னு அமுதாவிட்ட கிண்டல் பண்ணுவாங்க. அந்த அளவிற்கு ஒரு நிகழ்ச்சி நடந்து முடிந்திருக்கிறது. ரொம்ப நாளா தம்பி ராஜம் நாதன் அவர்களும் ஸ்ரீதர் அவர்களும் நம்முடைய நண்பர்களும் இந்த பாராட்டு விழா உங்களுக்கு செய்யணும், நான் லண்டன் போயிட்டு வந்தோடனே செய்யணும்னு சொன்னாங்க. எந்த நிகழ்வாக இருந்தாலும் நான் எல்லோரையும் இணைத்துக் கொள்வது வழக்கம். பேராசிரியர் சிற்சபேசன் அவர்கள் பேசும்போது சொன்னார், காசி உங்களுடைய எழுத்துக்கள்ல சுயமரியாதையும் பகுத்தறிவும் தூக்கல தெரியுதுன்னார். அது என்னுடைய பிறவி குணம். பேராசிரியர் ராமசாமி என்ன சொன்னாரோ அதே கருத்தையுடையவன் நான். பகுத்தறிவு சுயமரியாதையும் எங்கள் இயக்கத்தினுடைய, எங்கள் குடும்பத்தினுடைய உடன்பிறப்பு என்றுதான் சொல்ல முடியும்.
அதற்காக ஒரு சேலஞ்ச். அவர் சொன்னாரு, கொஞ்சம் ஆன்மீகத்தை டச் பண்ணுங்களேன் அப்படின்னாரு. ஆன்மீகத்தை டச் பண்ணா பேராசிரியர் ராமசாமி சொன்னது மாதிரி வந்துருமோ, பகுத்தறிவு பேசுற காசிநாதன் தெய்வங்களை பற்றி எழுதுறானா என்ற கேள்வி வந்துவிடுமோ என்று சொல்லி ஒரு தலைப்பை யோசித்து ஒரு கோயிலுக்கு போய்விட்டு வந்த பிறகு உட்கார்ந்தேன். திரு அரு உரு புரியுதா, விளங்குதா? விளங்கப்படாது நினைச்சேன். நம்ம ஆன்மீகத்தில் எழுதுற போது யாருக்கு விளங்கப்படாது? தெய்வம் அருவமாக இருக்கிறது, நாம் உருவமாக கற்பனை செய்து கொண்டாடுகிறோம். சுருக்கமான அளவு தான். இதுல நான் சிவனை பத்தி எழுத மாட்டேன், நாராயணனை பத்தி எழுத மாட்டேன், இருக்கிற எந்த சாமியை பத்தி எழுத மாட்டேன். இது ஒரு தலைப்பு. இந்த தலைப்புக்கு உள்ள போனோம்னு சொன்னா ஒரு 28 புராணங்கள்ல, பழைய புராணங்களை வாங்கி இதுல எந்தெந்த இடத்துல அருவம் வருகிறது, எந்தெந்த இடத்துல உருவம் வருகிறது, என்ன காரணத்திற்காக அந்த வார்த்தைகள் வந்து விழுந்திருக்கின்றன என்று ஒரு ஆய்வு, ஒரு கடுமையான முயற்சி. அது அதுல ஆன்மீகம்னு தெரியும், ஆன்மீகம் இல்லாத போலவும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு தலைப்பை எடுத்தேன். எடுத்து ஒரு மணி நேரத்தில் ஒரு 25 பக்கத்தை எழுதி முடிச்சேன். அப்புறம் அடுத்த தலைப்பு வந்து முட்டுது. அப்படியே இதை தொடும்போது இன்னொரு தலைப்பு முட்டுது. அந்த தலைப்பை தூக்கி போட்டு அதுக்கு ஒரு 25 பக்கத்தை எழுதினேன். இப்படி நேரம் கிடைப்பது ரொம்ப அரிதாக இருக்கிறது. இறைவா எனக்கு நேரத்தை கொடு, எழுதக்கூடிய நேரத்தை கொடு என்று கேட்கக்கூடிய நிலையிலே தான் நான் இருக்கிறேன். இருந்தாலும் உங்களை பார்க்கிற போது, இந்த வாழ்த்துக்களை எல்லாம் நான் கேட்கிற போது நிச்சயமாக எனக்கு புகழும் வேண்டாம், போதையும் வேண்டாம். ஆனால் நான் என்னை புதுப்பித்துக் கொள்வதற்கு எழுத்து ஒரு இயக்கமாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. அதைவிட நான் என்னை பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் தன்னை பதிவு செய்து கொள்வது என்பது மிக சிரமமான காரியம். ஒரு வழக்கறிஞராக இருந்தோம், ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக பணியாற்றினோம், தேர்தல் களத்தில் பாராளுமன்ற தேர்தலில் நின்றோம். நான் வகிக்காத உள்ளாட்சி பதவியே கிடையாது. பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட்ல இருந்து பாராளுமன்ற பதவி வரையும் பார்த்தவன் நான். அதனால அந்த ஒரு வழி, அந்த வழியை அடைபட்டுக் கொள்ளுங்கள் என்று பேராசிரியர் சொல்லுகிறார். போதும் அப்படிங்கிறாரு. போதும்னா நம்ம போதும் நினைக்கிற போதெல்லாம் எலெக்ஷன் வந்துடுது. இப்ப அந்த தொகுதியில் அண்ணன் நல்லா இருக்கும், இந்த தொகுதியில் அண்ணன் நல்லா இருக்கும்னு இப்ப தூவம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. காசை கரைச்சிருவாங்க போல் இருக்கு, இல்ல பேரை கெடுத்துருவாங்க. நான் சொன்னேன், நிக்கிறதுன்னா நான் சிங்கத்தை தான் நிற்பேன், முதலயத்தெல்லாம் நிக்க மாட்டேன்ட்டேன். அதான் இப்ப நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். என்ன தம்பி? ஆக உங்களுடைய வாழ்த்துக்கள். என்னை வாழ்த்தி பேசியவர்களுக்கு நன்றி கூறி, இந்த விழாவை ஏற்பாடு செய்த அன்பு சகோதரர்கள், சென்னை, ஈரோடு, கோயம்புத்தூர் நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த புத்தகங்களை பத்தி எல்லாம் ரொம்ப சொல்லியிருக்கிறாங்க. புத்தகங்களை பற்றி நான் படித்தறிந்த விதமும், அது எழுத்தில் உருவாக்கிய நிலையும் பத்தி நிறைய பேசலாம். வேண்டாம், சாப்பாடு ரெடியா இருக்கு. பாதி பேர் சாப்பிட ஆரம்பித்தாங்க. வந்திருந்து சிறப்பித்த அனைவருக்கும் உங்கள் பாதார வந்தங்களில் என் பணிவையும் வணக்கத்தையும் சமர்ப்பித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.